ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியாதா? நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது, அது வேண்டாங்க. தற்காலிக பொதுச் செயலாளர் தான் எடப்பாடி பழனிசாமி என கூறிய செங்கோட்டையன் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பதிலளித்துள்ளார். இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க. தற்காலிக பொதுச் செயலாளர்னு சொல்றாரு. நீங்க எடுத்த நடவடிக்கை ஏற்கனவே இதுல 6 பேர் 7 பேர் இதுல கோர்ட்ல இருக்காங்க. அதனால இது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், இது சட்ட ரீதியான சந்திப்பே அப்படிங்கிறாரு. ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியாதா? நீங்க கேள்வி கேட்குறீங்களே, ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது, அது வேண்டாங்க. நீங்க வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம். ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாது? தெரியாதுன்னா விளக்கம் சொல்றேன், புரியுதா? இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்றாரு. அந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டாம். உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில வழக்கு நடந்திருக்குது. உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி, தேர்தல் ஆணையம் எப்படி, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும். ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு, 2024 தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது. கையெழுத்திட்டாங்க. அதே போன்று கட்சி அலுவலகத்துல போய் தரகரவா தாக்குதல் நடத்தினாங்க. இப்படிப்பட்டவர்களை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.